நம்ம இன்றைக்கி திட்டங்கள் பார்க்க போகிறோம். இது உங்கள் டாப் ஐஏஎஸ் அகாடமி. அதில் வந்து என்ன திட்டம் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும் திட்டம். ஓகேவா? எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் வந்துட்டு தமிழ்நாட்டில் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான திட்டம். ஓகேவா? ஸோ அவுட்லைன் ஆஃப் திஸ் ஸ்கீமை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஸ்கீமு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா பேட்ச்னே வந்து பேர் போனவர்களாக மாறிட்டாங்க. சரியா? நம்ம கொரோனா வந்ததுக்கப்புறம் அதுமாதிரி கொரோனா பேட்சில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 to 5th வரைக்கும் நிறையா ஸ்கூலில் லீவு இந்த மாதிரி இருக்கிறனால நிறையா அந்த படிக்கிறதுக்கான அந்த இது வந்து கொஞ்சம் லோவாயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு திரும்ப வந்து அது எல்லாத்தையுமே மேம்படுத்தி நல்லா வந்து செயலாக்கம் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி. ஸோ இந்த திட்டத்தோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தமிழ்நாட்டில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களில் கற்றல் இடைவெளியை குறைத்து 2025க்குள் அனைத்து குழந்தைகளும் பிழையின்றி படிக்கவும் அடிப்படை எண்கணித திறன்களை பெறவும் தமிழ்நாடு அரசால் 2022 தொடங்கப்பட்ட ஒரு கற்பித்தல் முறை திட்டமாகும். சரியா? இது ஒரு கற்பித்தல் முறை திட்டம் 2022 வந்திருக்கு. எப்போ டே கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுப்போமா? எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 13, 2022. ஓகேவா? இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டிருக்கு? ஜூன் 13, 2022 தொடங்கப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த திட்டம் வந்து 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான திட்டம். பிழையின்றி அவங்க வந்து அனைத்து குழந்தைங்களும் படிக்கணும், அடிப்படை எண்கணித திறன்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம். ஓகேவா? 2025க்குள்ளே இதெல்லாம் நல்லபடியாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த திட்டம் குறிப்பாக கொரோனா பெருந்தொற்றுக்கு பிந்தைய கற்றல் குறைபாடுகளை சரி செய்வதை நோக்கமாக கொண்டது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து கொரோனா தொற்று வந்ததுக்கப்புறம் அந்த இதில் நிறைய வந்து நம்ம லீவு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்ததுனால அதில் வந்து அவங்க படிக்கிறது அதெல்லாம் ரொம்ப வந்து லெஸ் ஆனதுனால அந்த ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு நல்லபடியாக கொண்டு வரணுங்கிறதுக்கான ஒரு இலக்கு தான் இந்த திட்டம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோட மெயின் நோக்கங்கள், கோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 8 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு பெறுவதை உறுதி செய்தல். ஓகேவா? 8 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு பெறுவதை உறுதி செய்தல். எழுத்தறிவு வந்து லிட்ரஸி அண்ட் ப்ளஸ் வந்து நியூமரிக்காக வந்து நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றின வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அதை பற்றின ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த திட்டம். அது வந்து 8 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அது அடிப்படையாக இருக்க வேண்டும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பயன்பெறுவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக யாருன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் 1 முதல் 5ஆம் வகுப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாணவர்களின் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்து திட்டத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். ஓகேவா? மாணவர்களின் முன்னேற்றம். ஸோ வந்து ரிப்போர்ட் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதில் வந்து நீ நல்லா பண்ணுறாங்களா இல்லை குறைஞ்சி பண்ணுறாங்களா, இன்னும் நல்லா செயல்படுத்த என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட நடவடிக்கை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் தொடக்க கல்வி தரத்தை உயர்த்தி ஒவ்வொரு குழந்தையும் கல்வியில் சமமாக பங்கேற்க உதவுகிறது. ஓகேவா? ஸோ தொடக்க கல்வியிலேயே சரி பண்ணாதான் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய அந்த கோடு பர்சனாலிட்டி சின்ன வயசில் எப்படி இருக்கோ அது வந்து நீங்கள் எத்தனை வயசானாலும் அது வந்து சில இதை மாற்றிக்கலாம், பட் அது வந்து ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் ஒன்றத்தை வந்து ரொம்ப தீர்வாக கரெக்டாக ஒன்றத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், ஏதாச்சும் ஒன்றத்தை வந்து படிச்சிருந்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அது கண்டிப்பாக அதுதான் அப்படிங்கிறது என்றைக்குமே மறக்காது. இடையில எவ்வளோ நம்ம படிப்போம், நிறையா மறந்து போகும், அது வேறு விஷயம். பட் வந்து சின்ன வயசில் நம்ம வந்து ஷார்ப்பாக எதை ஞாபகம் வச்சுக்கிறோமோ அது ரொம்ப நாள் வரைக்குமே கடைசி வரைக்குமே ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால தான் தொடக்க கல்வியிலேயே வந்துட்டு அவங்கள வந்து கரெக்டாக பண்ணிட்டோன்னா அவங்க வந்து போக போக அவங்க நல்லா வந்துடுவாங்க. அதனால தான் ஃபஸ்ட் இங்கேயே பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட
கல்வி கொள்கை. ஓகேவா? ஸோ அதில் ஒரு திட்டத்தோடு செயல்படுத்துகிறோம் ஒரு ஸ்கீமோட என்னன்னு பார்த்தீங்கன்னா நிப்புன் பாரத்னு சொல்லக்கூடியது நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஃபார் ப்ரொஃபிஷியன்சி இன் ரீடிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டு நியூமரசி. ஓகேவா? அதான் வந்து எழுத்தறிவு மற்றும் எண்கணித அறிவு. ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரொஃபிஷியன்சி ரீடிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டு நியூமரசி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் அது நியூமரிக்கலாகவும் சரி அண்ட் தென் வந்து அவங்க படிக்கக்கூடிய அந்த லிட்ரேட்டாகவும் சரி அவங்க வந்து ப்ரொஃபிஷியன்சியாக விளங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் இந்த நிப்புன் பாரத் வந்து NEP 2020 உள்ளது. ஸோ இதோட சேர்த்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்களோட ஸ்கீமோட கொலாபரேஷனாக தான் இந்த எண்ணம் எழுத்துமோட யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீமோட கொலாபரேஷனாக தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த திட்டம் வந்து எந்த துறையின் கீழ் வருதுன்னா பள்ளி கல்வித்துறை கீழே தான் வருது. ஸோ நம்மளுடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, தேங்க்யூ.